ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து என் காலேஜில் நடந்த கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபேர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணால் நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக ஜாப் மட்டும் இல்லை, ஜாப் தவிர வேறு நிறைய விஷயமும் இருக்குது. கிராஜுவேட் ஸ்கீம், கிராஜுவேட் ரூல்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐம் தீபக் அண்ட் திஸ் இஸ் யோர் காய். நான் இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னோட காலேஜ் பேர், என்னோட யூனிவர்சிட்டி பேர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் போர்ட்ஸ்மவுத். இந்த போர்ட்ஸ்மவுத்தில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ 21 அக்டோபர் வந்து கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபேர் அப்படிங்கிற ஒரு ஃபேர் நடத்துனாங்க. ஜாப் ஃபேர் மாதிரி கிடையாது. ஜாப் ஃபேருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஜாப் ஃபேரில் வந்து ஜாப்ஸ் வந்து பற்றி நிறையா ஃபோக்கஸ் இருக்கும். பட் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, கிராஜுவேட் ஸ்கீம், ஜாப் ரோல்ஸு, கிராஜுவேட் ரோல்ஸு, தென் வந்து இன்டர்ன்ஷிப்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸு, இந்த 4க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஒவ்வொன்றா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் ரோல்ஸ். கிராஜுவேட் ரோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளான ஃப்ரெஷர்ஸ் ரோல் தான், அவ்வளோதான். அதாவது கிராஜுவேஷன் ஆன உடனே வர ரோல்ஸ். அதாவது ஃபுல்லாக வந்து இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யாராச்சும் நம்ம தமிழ் பசங்க வந்து யாராச்சும் இங்கே பேச்சுலர்ஸ் படிக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக கிராஜுவேட் ஆன உடனே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டோட ட்ரைனியாவோ இல்லை வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியாகவே எடுத்துக்கிட்டு அவங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட்லேயே வந்து ட்ரைனிங் பொசிஷனையும் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு சேலரி கம்மியாக கொடுக்கணும்ல, அப்போ வந்து அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 இயர் அந்த மாதிரி ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல், அதாவது கொஞ்சம் சேலரி ஏற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சன் அந்த மாதிரி வந்து இது பண்ணுற, அதுதான் வந்து கிராஜுவேட் ரோல். தென் வந்து கிராஜுவேட் ஸ்கீம் ரூல்ஸ். கிராஜுவேட் ஸ்கீம் ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு 2 இயர் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, கிராஜுவேட் ஸ்கீம் ரோல் அப்படிங்கிறது ஒரு 2 இயர் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஜாப் ரோல் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பொசிஷனில் வைப்பாங்க. பட் வந்து இது வந்து ஃபுல் ட்ரைனிங் மாதிரி தான். அங்கே வந்து கிராஜுவேட் ரோல்ஸில் வந்து வேலை தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். பட் வந்து ட்ரைனிங்கும் அதுக்குள்ளே இருக்கும். பட் வந்து இது வந்து ஃபுல் ட்ரைனிங் மாதிரி தான். பட் வந்து நம்ம ஜாபும் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட இருந்து ஐடியாஸும் எடுத்துப்பாங்க. நம்மளோட விஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த கிராஜுவேட் ஸ்கீமில் இருக்கும். அண்ட் வந்து ஒரு பொசிஷனில் நீங்கள் ஒரு பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து இருக்காது. கிராஜுவேட் ரோல்ஸில் வந்து பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பொசிஷன் அப்படின்னா ஒரு பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சீனியர் அசோசியேட்டு இல்லை அசோசியேட் மேனேஜர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொசிஷன் இருக்கும். பட் வந்து இதுக்கு வந்து பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதாவது ஏதாச்சும் ஒரு டீமில் வந்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டீமில் வேலை செய்வீங்க. அதுக்கப்புறம் போக போக மற்ற டீம்ஸும் நீங்கள் வந்து எப்படி மற்ற டீம்ஸை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அந்த 2 இயர்ஸ் எண்டில் வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட், அதாவது ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்க, எந்த ஜாப் ரோலுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து கிராஜுவேட் ஸ்கீம் ரோல். தென் வந்து இன்டர்ன்ஷிப்புங்கிறது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். இன்டர்ன்ஷிப்புங்கிறது சிம்பிள் தான். அதாவது நீங்கள் படிக்கிற காலத்துல இருந்தே கூட நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகலாம். இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குது அப்படின்னா இப்போ கூட போகலாம். ரொம்ப ரொம்ப அது சிம்பிள் தான். நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல. போயிட்டு அதுக்கப்புறம் இன்டர்ன்லேருந்து நம்ம ஃபுல் டைம் எம்ப்ளாயாக ஆகுறது நம்மளோட வேலையை பொறுத்து அவங்க என்னன்னு பார்த்துட்டு அது பண்ணுவாங்க. அது இன்டர்ன். நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே நான் வந்து படிக்கும் போது எனக்கும் பிளேஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஜாப் ஃபேரில் நான் ஒரு பிளேஸ்மெண்ட் இயர் இது பண்ணல, நிறைய இதில் வந்து சிலது வந்து பே பண்ணுவாங்க, சிலது பே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். நான் ஜாப் ஃபேரில் போயிட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டில் நானாக அப்ளை பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் இயர் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இல்லை காலேஜே ஒரு பிளேஸ்மெண்ட் இயர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து அது சஜஸ்ட் பண்ணாங்க. 2 இயர் கோர்ஸாக இருக்கும். அந்த செகண்ட் இயரில் படிக்க மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. பட் வந்து ஒரு 3 கம்பெனியில், அதாவது காலேஜே ஒரு சைட்டில் வந்து ஒரு ஹச்ஆர் இதாக அந்த ரெக்ரூட்மெண்ட் கம்பெனியா ஹச்ஆர் கம்பெனி அப்படிங்கிற ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி தான். அந்த ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி இம்பாக்ட் ரெக்ரூட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி நமக்கு வந்து ஒரு 3 கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுப்பாங்க அவங்களே. ஆனால் பேமெண்ட் இருக்காது, அவங்களே வாங்கி கொடுப்பாங்க. அவங்க போய் அங்கே ஒர்க் பண்ணலாம்.
ஒர்க் பண்ணி அங்கே ஃபுல் டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னா குட் தான். நம்மளோட ஒர்க்கை வச்சு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு வகையான குட். அங்கே வந்து பேமெண்ட் இருக்காது, அது ஒரு மைனஸு. அண்ட் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் இயருக்கு நம்ம பே பண்ணணும். எப்படி ஒரு 15% ஆஃப் திஸ் ஹோல் ஃபீஸ், லைக் ஒரு 2000 to 3000 பவுண்ட் வந்து அதுக்கு நம்ம பே பண்ணணும் அந்த செகண்ட் இயருக்கு. அதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம தான் வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை, வேறு வேலையே கிடைக்கல அப்படின்னா அதில் போகிறதுக்கு ஒரு ஒரு எப்படி ஒரு பேக்கப் பிளான் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கலாம். அது வந்து காலேஜே ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ வந்து நம்மளே வந்து இந்த ஜாப் ஃபேரு இல்லை வேறு ஏதாச்சும் வந்து வெப்சைட்டில் பார்த்து இல்லை எதுலையாச்சும் பார்த்து பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்மளா ஒரு கம்பெனி எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாப் ஃபேருக்குலாம் நம்ம போயிட்டு பிளேஸ்மெண்ட்டை நம்மளா ஒரு கம்பெனி எல்கானோ அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வந்து நான் இந்த ஜாப் ஃபேரில் பார்த்தேன். அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் இயரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, காலேஜ் கூட சேர்ந்து இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்னா. பட் வந்து இம்பாக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த எல்கானோ அப்படிங்கிறது வராது. இது வந்து தனி. இது வந்து இதில் வந்து சம்பளமும் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி நம்மளே வந்து பிடிச்சி, அதாவது நம்மளே வந்து கான்டாக்ட்ஸ் பிடிச்சி நம்மளாம் அப்ளை பண்ணுறோம், நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அப்ளை பண்ணுறோம் போது சில பேர் வந்து நம்மளுக்கு இது சேலரியும் கொடுப்பாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்டு. ஒன்று காலேஜ்லேயே அவங்களே கொடுப்பாங்க, பட் அதில் வந்து கண்டிப்பாக வந்து இது ஃபீஸ் நம்ம கட்டணும் காலேஜுக்கு. அவங்க வந்து கான்டாக்ட்ஸ் பிடிச்சி நம்மளை வேலைக்கு சேர்த்து விட்ருவாங்க இன்டர்னாக. பட் வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து பே இருக்காது, இன்டர்ன்ஷிப்புக்கும் பே இருக்காது. பட் வந்து இன்னொன்று வந்து ஜாப் ஃபேரில் இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் பிளேஸ்மெண்ட்டாக பிடிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து ஒரு அவங்க பே பண்ணுற ஒரு இன்டர்ன்ஷிப் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை காலேஜுக்கிட்ட சொல்லி காலேஜ் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு, ஸோ வந்து அவங்க வந்து காலேஜோட கனெக்ட் ஆகி பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது காலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி படிச்சிருக்கோம், இந்த கிரேட்லாம் வாங்கியிருக்கோம், இந்தாங்க இந்த நல்ல பையன் இவனை சேர்த்துக்கோங்க பிளேஸ்மெண்ட் இயரில் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம். கிராஜுவேட் ரோல், கிராஜுவேட் ஸ்கீம் ரோல், தென் இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட். இந்த 4 விஷயம்தான் இந்த கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபேரில் நடந்துச்சு. ஓகே, இப்போ இந்த கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபேர் அப்படிங்கிறது என்னென்ன, அங்கே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதை எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஏன்னா நான் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபேரை வந்து ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட போதும் இதை வந்து அடுத்த வருஷம் தானே, என்ன இப்போ அவசரம், நம்மளுக்கு அடுத்த வருஷம் தானே இது பண்ணும்போது அடுத்த வருஷம் வரும் திருப்பி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கிராஜுவேட் இந்த ஃபேர் அப்படிங்கிறது வந்து இந்த காலேஜில் போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வெப்சைட் போய் பார்த்தா ஆக்சுவலாக 2005 அண்ட் 2006 கிராஜுவேட்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சாரி சார், 2025 அண்ட் 2026 கிராஜுவேட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து எல்லா ரிசர்ச்சும் பண்ணி வச்சுட்டு அங்கே போவோம், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சில விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, இப்போ உங்கள் காலேஜில் வந்து இந்த மாதிரி வந்து கிராஜுவேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபேர் இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த காலேஜில் வந்து வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அண்ட் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கம்பெனி ப்ரொஃபைல்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதாவது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வராங்க, என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது, இல்லை எந்தெந்த ஃபீல்ட்லேருந்து அவங்க கிராஜுவேட் ஸ்கீமுக்கோ இல்லை பிளேஸ்மெண்ட்டுக்கோ இன்டர்ன்ஷிப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஒரு ஓவர்வியூவாக போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் எந்தெந்த ஜாப்ஸ்க்கு போகிறீங்க வரீங்க, எந்தெந்த ஜாப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிராஜுவேட் ஃபேருக்கு உள்ளே போன உடனே நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் போய் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்து அப்ளை பண்ணுறது என்ன விஷயம்லாம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து கொஷின்ஸ். ஆக்சுவலாக அங்கே வந்து நம்மளுக்கு இந்த ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி வேலைலாம் வந்து இருக்காது. ஸோ வந்து நம்ம கொஷின்ஸ் அந்த அந்த கிராஜுவேட் ஸ்கீம் எப்படிப்பட்டது, அந்த கம்பெனி எப்படிப்பட்டது, அந்த கம்பெனி பற்றி நெட்லேயே இருக்கும், நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இருந்தால் கூட ஜஸ்ட்டு ஒருத்தவங்க நேரில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட கேட்கும்போது நம்மளோட கம்யூனிகேஷன் இல்லை கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ அவங்ககிட்ட பேசிட்டு இப்போ அவங்களே வந்து கண்டிப்பாக வந்து அங்கே ஜாப் ரோலில் இருப்பாங்க, இல்லை இன்டர்ன்ஷிப்பில் இருப்பாங்க, இல்லை பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட லிங்க்டின் ஐடி வாங்கிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ வந்து இந்த கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. கான்வர்சேஷன் இது பண்ணுறதுக்கு கொஷின்ஸ்லாம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணணுமோ, அதாவது எப்படி அவங்க கம்பெனி பற்றி, இல்லை வந்து அந்த கிராஜுவேட்கள் பற்றி, அந்த கிராஜுவேட் ரோல்ஸ் பற்றி, இல்லை வந்து கிராஜுவேட் ஸ்கீமில் என்னென்னலாம் இருக்குது, பிளேஸ்மெண்ட் இருக்கா, இன்டர்ன்ஷிப் இருக்கா, இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாருமே கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு என்னென்ன மைண்டில் இருக்கோ இப்போ எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இருக்க முடியும். அண்ட் வந்து முக்கியமான ஒரு கொஷின் இருக்குது. அது என்ன கொஷின் அப்படின்னா டெட்லைன், லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நீ கேட்டுருவீங்க, ஓகே அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்து பட்டு தூங்கிடுவீங்க.
அதுக்கப்புறம் சரி அப்ளை பண்ணலாம், கொஞ்சம் இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக விட்டிங்க அப்படின்னா அது டெட்லைன் தாண்டிடுச்சுன்னு நம்மளால அப்ளை பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டெட்லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு டெட்லைன் அந்த மாதிரிலாம் இருக்கும். சில கம்பெனிஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் இருக்கும், சில கம்பெனிஸ்க்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோலிங் பேசிஸ் தான். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கிராஜுவேட் ஆகி முடிக்கும் போது ஒரு ஏப்ரல் மேல முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிப்ரவரி இல்லை ஜான் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் வந்து எப்படி கொஷினும் ரெடி, நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அங்கே போகிற அட்டையர், அந்த ஜாப் ஃபேருக்கு போகிற அட்டையர் வந்து ரொம்ப கேஷுவலாக போயிடாதீங்க. ஸ்மார்ட் கேஷுவல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கம்பெனிஸ்லாம் ஐடி கம்பெனி இல்லை கார்பரேட்ஸ்லாம் நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்மார்ட் கேஷுவல்ஸாக இது நீங்கள் ரொம்ப ஃபார்முலாவும் போக தேவையில்லை. ஸ்மார்ட் கேஷுவல்ஸ் அந்த மாதிரி போட்டு போங்க. அந்த கொஷின்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் படிக்கும்போது புரியாமல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. டைப் பண்ணி அழகாக பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அது ஒன்று பண்ணுங்க. தென் வந்து ரெஸ்யூம்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக ரெஸ்யூம்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். பட் வந்து ரெஸ்யூம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அண்டு எந்தெந்த கம்பெனிஸ் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் பண்ணி அந்த கம்பெனிஸ் என்னென்ன மாதிரி கிராஜுவேட்ஸ் எடுக்கிறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் லிஸ்ட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி விஷயம்லாம் தான் அங்கே போகும்போது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா, தனித்தனியாக வந்து எப்படி ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கும் நம்ம வந்து அந்த ஜாப் ரோலை படித்து புரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஜஸ்ட்டு ஜாப் ரோலை படிச்சுட்டு அப்படியே லைட்டாக படிச்சுட்டு அதை ஏஐ வச்சு நம்ம ரீரேட் பண்ணிக்கிறது அது மாதிரியும் பண்ணலாம். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை செகண்டரியாக வச்சுக்கோங்க. எப்படின்னா ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து இந்த மாதிரி எனக்கு வேணும், அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏஐட்ட கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த ரெஸ்யூம்க்கு வந்து கண்டென்ட் எடுத்து ரெஸ்யூம் நீங்களே பில்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஏஐ கொடுத்து ஏஐ பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்றுமே அந்த ரெஸ்யூமில் என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்காதீங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஏஐலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறம் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அந்த விஷயம் என்ன இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ வந்து இப்போ ஒரு ஜாப் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் ப்ரொஃபைலில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கான், என்னென்ன அவனுக்கு தேவை அப்படிங்கிறது அந்த ஜாப் ப்ரொஃபைலை பார்த்தாலே உங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பில்ட் ஆகணும். அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக. இந்த கம்பெனியில் இப்போ எதுக்கு கிராஜுவேட் ரோல் இது பண்ணுறான், இல்லை வந்து இந்த கம்பெனியில் எதுக்கு பிளேஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கான், ஏன் வந்து வருஷம் வருஷம் இதை பண்ணுறானா, இல்லை வந்து இந்த வருஷம் மட்டும் தான் பண்ணுறானா, இந்த கம்பெனி எதை பற்றி, இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனியோட ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஷேர் எவ்வளோ இருக்குது அண்ட் வந்து இந்த கம்பெனி வந்து இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னோட டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான். இந்த விஷயத்தில் இந்த பிஸ்னஸாக இந்த கம்பெனி வந்து என்ன மாதிரி எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அண்ட் வந்து இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அண்ட் வந்து இந்த கம்பெனி மார்க்கெட்டிங் என்ன மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிகிட்டு இருக்கு, இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுக்கிட்டா தான் கம்பெனி பற்றி எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம கம்பெனி பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு ஏன் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இருக்காது. இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, இந்த கம்பெனியில் இது இருக்குது அது இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு கதை அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப உண்மையாக கேஷுவலாக வந்துடும். இந்த கம்பெனியில் இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி பற்றி படிக்கும்போது இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகிறது உங்களுக்கே ஆசை வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ வந்து ரொம்ப கெட்ட கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக இருக்கவே இருக்காது. நீங்கள் போய் சொன்னோம் அப்படின்னு அவசியமே இருக்காது. நீங்கள் ரிசர்ச் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசர்ச் நல்லா பண்ணிட்டு ஏப்பா இது சாப்பிட்ற பொருள் இல்லைப்பா, என் கேமரா வந்து கொத்திட்டு போயிடாதீங்களா. சீவில் பறந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் ஐஸ்கிரீம் அன்றைக்கி ஒரு நாள் வச்சுருந்தப்போ கூட ஐஸ்கிரீம் நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். அப்படியே சீவில் அவ்வளோ காத்தடிக்குது, அப்படியே பறந்துக்கிட்டே அப்படியே நிற்குது. அந்த பறந்து அந்த நின்று அதை பிடிக்கிறதுக்கு பார்க்குது. அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க சீவில். பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. ஜாப் ப்ரொஃபைல் வந்து நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க, அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அந்த ரோல் என்ன, இல்லை வந்து அந்த கிராஜுவேட் ஸ்கீமாக இருக்குது அப்படின்னா, இல்லை பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரோல் பெருசாக வந்து அதில் இருக்காது. ஸோ வந்து அந்த கம்பெனி பற்றி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதை நல்லா படிச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த டெட்லைனுக்குள்ளே
அந்த ஸ்கில்லை வளர்க்க முடியுமா பாருங்கள், இல்லை வந்து அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்க முடியுமா பாருங்கள். அதை வந்து அதாவது வந்து எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கில்லை எடுக்க பாருங்க. அவங்க வந்து நோ சொல்ல முடியாத அளவுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் வளர்த்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆட்டோமேட்டட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு டெட்லைன் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. அந்த ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த கிராஜுவேட் ரோல்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணலாம். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்க வந்த மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் டு யோகாய்.